ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு 7 மணிக்கே பயங்கரமாக வெயில் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கே சம்மர் சீசன். இந்த மாதிரி சம்மர் சீசன் வந்தாலே காலையில் ஈவினிங் 2 டைமுமே இந்த மாதிரி செடி எல்லாத்துக்கும் தண்ணி விடுவாங்கங்க. இங்கே இது ஒரு பார்க்கில் தான் இந்த மாதிரி தண்ணி விடுறாங்க. ஸோ பார்க்கில்னு இல்லை, வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே செடி வச்சுருக்க எல்லா இடத்துலையுமே இது பேர் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சுவாங்க எல்லாத்துக்குமே. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எல்லாத்துக்குமே தண்ணி ஓடும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்தேன். இது பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காலையிலே நம்ம ஈஸியாக எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சம்மர் சீசனில் இங்கே பார்க்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டை சப்பாத்தி ஈஸியாக பண்ணுறதுக்கு லஞ்சுக்கு முட்டை சப்பாத்தியும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி, அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சதுனால சப்பாத்தி ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். இது நான் ஒரு 4லேருந்து 5 முட்டை எடுத்துப்பேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பாதி அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இப்போ கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுப்பேன். இதில் வெங்காயத்தோல் எந்த காய் கட் பண்ணாலும் அப்படியே பக்கத்தில் நம்ம ட்ராஷ் போட்டோம்னா அந்த இடம்லாம் க்ளீனாக இருக்கும். இது சின்ன டிப்ஸ் தாங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நான் இப்போ முட்டையில் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 4 போல் முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா உடச்சிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4லேருந்து 5 சப்பாத்தி அளவுக்கு நம்ம போடலாம். ஸோ நமக்கு இது ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுனால 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மேலே போடுறப்ப நல்லா ப்ளஃபியாக வரும். அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை. இந்த மாதிரி முட்டை சப்பாத்தி அதெல்லாம் செஞ்சோன்னா நமக்கு தனியாக குருமா இல்லை சைடிஷ் அதை மாதிரி செய்ய தேவையில்லை. நம்ம இந்த முட்டை சப்பாத்தி அப்படியே சாப்பிட்றலாம். ஸோ முட்டையை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகா காரமாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 3த்தையும் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கிற மாதிரி முட்டை கூட கலர்ற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து முட்டை கூட ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மேலே போடுறதுக்கான முட்டை கலவை அந்த மிக்சர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம புட்டும் வேக வச்சிடலாம். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் நமக்கு உடனே ரெடி ஆகிடும். புட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் 1 கப் அளவுக்கு இது சிகப்பரிசி புட்டு பொடினே விற்குங்க. இங்கே நான் அது வாங்கியிருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் செய்கிறப்ப சேர்த்து செஞ்சுருவேன். அப்போ எல்லா சத்தும் கிடைச்சிரும்னு. கூடவே கொஞ்சம் போல் உப்பும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ட்ரை ஆகாது. புட்டு எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும். இப்போ மாவு நல்லா ரெடியானதும் அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாம். அப்போ நல்லா வெந்து நல்லா புட்டு சாஃப்டாகிடும். ஸோ நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் மாற்றிட்டு வேக வைக்கிறேன். இந்த புட்டு வேகிறதுக்காட்டி நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம். அப்போ புட்டு வெந்துடும். இப்போ புட்டு வேகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி சைடில் தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இப்போ புட்டும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ பாருங்கள், புட்டு நல்லா வந்துருச்சு. இதை அப்படியே இருக்கட்டும், கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சைடில் தோசைக்கல்லில் சப்பாத்தி நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். சப்பாத்தி ஒரு சைடு 2 சைடு வெந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையோட அந்த மிக்சரை சேர்த்துருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை சப்பாத்தி 2மே வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை அடுத்த சைடு திருப்பி போட்டோம் அப்படின்னா முட்டை சப்பாத்தியும் ரெடி ஆகிடும்.
இப்போ முட்டை சப்பாத்தி இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்கிட்டையும் புட்டுக்கு வந்து கூடவே வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து நான் சர்க்கரை தாங்க சேர்த்துக்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இனிப்பு புட்டே சாப்பிட்ருவாங்க. அதனால் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இது கூட வந்து வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் போல் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன். இந்த நெய் சேர்த்தாலும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட சப்பாத்தியும் முட்டை சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டா அதுவும் ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்தில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி நம்ம பாக்ஸில் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டா ஆஃபீஸ் போனால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட முட்டை சப்பாத்தி இது வந்து ஆறினோன்னா நான் வந்து ரோல் பண்ணி வைக்கணுங்க. அடுத்து கொஞ்சம் போல் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து புட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் ஆப்பிளும் கொடுத்து விட்டுருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மீண்டும் ஒரு சூப்பரான சமையலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாடா பாய்.